சுகமே சொல்க, குரு வாழ்க, குரு நாமம் வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. நான் உங்கள் எம்ஆர்சி பேசுகிறேன். அனைவரையும் எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பஞ்சபட்ச சாஸ்திரம் வந்து அதிகார பட்சி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து அதிகார பட்சி வளர்பிறையில் எந்த கிழமைகளை எந்த பட்சி வந்து அதிகாரமாக வரும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து தேய்பிரையில் எந்த பட்சி அதிகாரமாக வரும், எந்த நாளில் எந்த பட்சி அதிகாரமாக வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. பகல் பொழுது இரவு பொழுது, ஓகேங்களா? பகல் பொழுதுல ஒரு பட்சி அதிகாரம் செலுத்தும், இரவு பொழுதுல ஒரு பட்சி அதிகாரம் செலுத்தும். இது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அட்டவணையை பாருங்கள். தேய்பிரையில் திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் பகல் பொழுதுல வந்து மயில் அதிகார பட்சியாக வரும். அதே மயில் வந்து இரவு பொழுதுல வந்து வெள்ளிக்கிழமை இரவு பொழுது வந்து அதிகார பட்சியாக வரும். கோழி ஞாயிற்றுக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் கோழி வந்து பகல் பொழுதில் அதிகாரபட்சியாக வரும். அதே கோழி வந்து திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் இரவு பொழுதில் அதிகாரபட்சியாக வரும். காகம் பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை வந்து அதிகாரபட்சியாக வரும் பகல் பொழுதில். அதுவே ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் இரவு பொழுதில் வந்து காகம் வந்து அதிகாரபட்சியாக வரும். வல்லூர் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை பகல் பொழுது தேய்பிரை பகல் பொழுதில் வந்து அதிகாரபட்சியாக வரும். அதே வல்லூர் இரவு பொழுதான வியாழக்கிழமை வந்து இரவு பொழுதில் வந்து அதிகாரபட்சியாக வரும். ஒரு நாளினுடைய பட்சி எதுவோ, எந்த பட்சி அதிகாரம் செலுத்துதோ அந்த பட்சியே அந்த நாளினுடைய வலுவான பட்சின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய பட்சி எந்த நாளில் வலுவாக இருந்து அந்த நாளில் நம்ம அரசு செயலோ இல்லை ஊன் செயலோ செய்யும் பொழுது அந்த நேரம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த செயல் அது வேலை செய்யும் பார்த்தீங்களா, அந்த வேலை செய்கிற நேரத்தை கண்டுபிடிச்சி நம்மளுடைய செயல்கள் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா 100% வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வீடியோவில் வந்து வேற ஒரு பஞ்சபட்சி கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.